வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஇஓ எக்ஸாமுக்கு நம்முடைய ஸ்டடி மெட்டீரியல், அதாவது மேக்ஸு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கொஸ்டின், சார் நம்முடைய இன்ஸ்டியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சுக்கு வந்து 1000 ரூபா ஃபீஸ் போட்டிருக்கீங்க. இதில் என்ன சொல்லியிருக்கீங்க, வேர் டு ஸ்டடி அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் தனியாக கொடுக்கப்பன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் அந்த வேர் டு ஸ்டடி சொன்னீங்க பார்த்தீங்களா, எக்ஸாம்பிளுக்கு டெஸ்ட் 1 அப்படின்னா வேர் டு ஸ்டடி டெஸ்ட் 1 அப்படின்னா, சார் இதில் இருக்கிற எல்லா லெசனுமே எங்களுக்கு ஜெராக்ஸ் பண்ணி வீட்டுக்கு வந்து கொரியர் அனுப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஓகேங்களா? ஸோ வேர் டு ஸ்டடி போட்டிருக்கீங்க. ஸோ இது எல்லாமே எங்களுக்கு வந்து ஜெராக்ஸ் பண்ணி வீட்டுக்கு கொரியர் அனுப்பிடுன்னு சொல்லி கேட்குறீங்க. ஓகேங்களா? ஸோ நாங்கள் அதெல்லாம் பண்ணவே மாட்டோம். தெளிவாக புரிஞ்சுக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு டெஸ்ட் 1 அப்படின்னா ஹிஸ்ட்ரி, ஓகேங்களா? ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் இந்த டாபிக் கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். ஹிஸ்ட்ரியில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் டாபிக். ஓகேங்களா? ஸோ ஹிஸ்ட்ரி, நேஷனல் மூவ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இந்தியா, கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? இந்த டாப்பிக்கில் இந்த லெசனில் எந்த டாபிக் வந்து ஸ்கூல் புக்கு எங்கெங்க கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தென்னிந்திய அரசுகள், தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்கள், பாண்டியர்கள், ஸோ இது மாதிரி என்னென்ன டாபிக்கெல்லாம் இந்த டாபிக் கீழே கவர் ஆகுமோ அதை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். சரிங்களா? அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் தமிழ் அப்படின்னா சங்க இலக்கியம். ஓகேங்களா? சங்க இலக்கியம் அப்படின்னா எல்லாமே ஒரு அகனா 8 தொகை 10 பட்டு ஃபுல்லாக வரும். அது எல்லாமே புது புக்கில் வந்து எங்கே இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், மெர்ஜ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் பேராசிரியர் தேவிரா புக்கில் எந்த பக்கம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிடும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து பாருங்க, ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகே, சைக்காலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக், ஓகே, ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லாக எங்கே படிக்கணும்னு சொல்லிடுவோம். பேஜ் நம்பர், அதாவது டாபிக் நம்பரும் போட்டு கொடுத்துருவோம். ஓகே, அதுக்கு இதுக்கான பிடிஎஃப் கொடுத்துரும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கா, இதுக்கும் கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் நாங்கள் ஜெராக்ஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்ப மாட்டோம். இது மாதிரிங்க எப்படின்னா டெஸ்ட் 1 அப்படின்னா வேர் டு ஸ்டடி இருக்குங்களா, கீழே வந்து ஸ்டடி மெட்டீரியல் இருக்குங்களா, கிளிக் பண்ணுங்க. அதில் டெஸ்ட் 1 போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஹிஸ்ட்ரி, நேஷனல் மூவ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குங்க, ஸ்கூல் புக் சொன்னோம் பார்த்தீங்களா, எங்கே இருக்கும் அந்த லெசன்ஸ் எல்லாமே மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருப்போம். அதேமாரி தான் சைக்காலஜி உங்களுக்கு அதேமாரி தான் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு மேக்ஸ் சொல்கிறோம் பாருங்க. ஸோ மேக்ஸ் இருக்குது அப்படின்னா ஓகே, இதெல்லாம் யூனிட்டுங்க, சைக்காலஜி யூனிட்டுங்களா. பேப்பர் 1 எடுத்துக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஹிஸ்ட்ரி இருக்குது, தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரி, ஓகேங்களா, ஐஎன்எம் இருக்குது, கான்ஸ்டியூட் இருக்குங்களா, அதுக்கப்புறம் ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ மேக்ஸ் அப்படின்னா மேக்ஸ் எடுத்துக்காங்க. இப்போ மேக்ஸோட டாபிக் பாருங்கள், டெஸ்ட் 1 மேக்ஸ் இருக்கா, டெஸ்ட் 1க்கு வந்து மேக்ஸ் கிடையாது, ஹிஸ்ட்ரி, தமிழ், சைக்காலஜி, அதுக்கப்புறம் ஜிகே, இது வந்து டெஸ்ட் 1க்கு படிக்க போகிறீங்க. டெஸ்ட் 2க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன டாபிக் படிக்க போகிறீங்க, ஜென்ரல் சயின்ஸ் படிக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், லா ஆஃப் மோஷன், ஃபோர்ஸ், ஒர்க்கு, எனர்ஜி அண்ட் பவர் படிக்க போகிறீங்க. சரிங்களா? இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் படிக்க போகிறீங்க. மேக்ஸ் வந்து சிம்பிளிஃபிகேஷன் படிக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மேக்ஸில் வந்து சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா இந்த டாபிக் நீங்கள் ஸ்கூல் புக்கில் எங்கிருந்து படிக்கணும் அப்படின்னு தான் தெளிவாக சொல்லியிருப்போம். ஓகே, வேர் டு ஸ்டைலில் கொடுத்துருவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துரும். பாருங்கள், 7th தேர்ட் டேர்மில் கூடிய டாபிக் மட்டும். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. சார் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சார் அது இந்த டாபிக். இது மாதிரி உங்களுக்கு வந்து புக்கை மட்டும்தான் நாங்கள் மெர்ஜ் பண்ணி கொடுப்போம். நல்லா புரிஞ்சுக்காங்க. நான் இங்கே கூட நீங்கள் பே பண்ணக்கூடிய இந்த பேமெண்ட்டுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் வேர் டு ஸ்டடி, அதாவது ஒரு டாப்பிக்கை எங்கே இருந்து படிக்கணும். ஓகேங்களா? ஸோ 50 காப்பியங்கள் 5 காப்பியங்கள் அப்படின்னா அந்த டாப்பிக்கு எங்கிருந்து ஸ்கூல் புக்கில் படிக்கணும் அல்லது அதர் மெட்டீரியலில் எங்கேருந்து படிக்கணும் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி சொல்லிடுவோம். அந்த வேர் டு ஸ்டடியை நாங்கள் பிடிஎஃபாக மட்டும்தான் கொடுப்போம். நல்லா புரிஞ்சுவாங்க, பிடிஎஃபாக மட்டும்தான் கொடுப்போம். நீங்கள் ஆப்பில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பர்சன்டேஜ் அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிற டாபிக் எங்கே இருக்கு, மேத்தமெட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. பாருங்க எங்க இருக்கு, ஸ்டாண்டர்ட் இருக்கா, ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணுங்க, 6th 7th 8th. ஓகேங்களா? கரெக்டாக அந்த டாபிக் மட்டும் இருக்கும். பாருங்கதா, வாழ்வியல் கணிதத்தில் பர்சன்டேஜ் சம்ஸ் மட்டும் தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஸோ இந்த பிடிஎஃப் மட்டும் நீங்கள் படித்தா போதும். இந்த பிடிஎஃப் மட்டும் நீங்கள் படித்தா போதும், ஈஸியாக இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? புரியுதுங்களா? இது மாதிரி தான் நாங்கள் மெட்டீரியல் கொடுப்போம். நீங்கள் தேடி தேடி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் நோட் பண்ணிங்க சதவீதம் அப்படின்னா எந்த டாபிக்னா அதை மட்டும் நோட் பண்ணி படிங்க, ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். உங்களுக்கு மேற்கொண்டு இந்த டெஸ்ட் பேட்சை பற்றின வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி, இந்த ஸ்க்ரீனில் இந்த நம்பர் 99
52563892 இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிஓ எக்ஸாமுக்கு இப்போ டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் எந்த விதமான டெஸ்ட் பேஜ் நாங்கள் ஆரம்பிக்க மாட்டோம். ஓகேங்க, நோட்டிஃபிகேஷன் வந்தால் மட்டும் தான் ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்க மாட்டோம். முன்னாடியே சேர்ந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுக்காங்க. ஓகேங்களா? ஸோ 4 மாதம் ஒரு 3 மாதம் கழிச்சு சேர்ந்தீங்க அப்படின்னா நமக்கு செட் ஆகாது. ஸோ இப்போலேருந்து படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? அப்போ தான் உங்களால் படித்து முடிக்க முடியும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ. ஏதோ டவுட் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.